ஒரு 9 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ரஷ்யாவில் இருந்து ட்ரெக்கிங் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த ட்ரெக்கிங் தான் அவங்களோட லாஸ்ட் எக்ஸ்பீடிஷனாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட மரணத்துக்கு நம்மளால் ஒரு கரெக்டான ரீசனை சொல்லவே முடியல. அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க, லெட்ஸ் வெல்கம் ஹிடன் ஹிஸ்ட்ரி ப்ரோ எபிசோட் 5. ஜான்வரி 1959 ரஷ்யாவில் படிச்சுட்டு இருந்த 10 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெக்கிங் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த 10 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீடிஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹைக்கர்ஸாக அவங்க இருக்காங்க. அந்த 10 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ட்ரெக்கிங்க்கு போகலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு மட்டும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் வரலன்னு சொல்லி பாதியிலே விழுறாங்க. அதனால மீதி 9 பேரும் ட்ரெக்கிங்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு மவுண்டைன் பேர் இன்னைக்கு டெட் மவுண்டைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த 9 பேரும் ட்ரெக்கிங்க்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் பல வாரங்களுக்கு அப்புறம் அவங்க பேக் திருப்பி வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால ரெஸ்கியூ டீம் அந்த டீமை தேடி அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸையும் தேடி அந்த மவுண்டனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் நம்ம காத்துட்டு இருக்கு. அவங்க தங்கி இருந்த கேம்பை அவங்க அந்த ஸ்னோவில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேம்பை யாரோ கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க. அந்த கத்தி வச்சு கிழிச்சது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த கேம்பை வெளில இருந்து உள்ளே கிழிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்டாக உள்ளே இருந்து வெளில வர்றதுக்காக அந்த ஒரு கேம்பை கிழிச்சிருக்காங்க. அதையும் நைஸ் வச்சு கிழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த ஸ்னோவில் பிரிண்ட் ஆகியிருக்கு. எல்லாருமே -30°C அந்த மவுண்டெயின் ஒரு ஸ்னோவால் இருக்கும்போது அவங்க வெறும் சாக்ஸால் ஓடி போயிருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைக்குது. அவங்க ஹைக்கர்ஸ் எதுக்காக சாக்ஸை மட்டும் போட்டு ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு ஓடி போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த 9 பேரும் இறந்து போய் டெட் பாடியாக கிடைக்கிறாங்க ரெஸ்கியூ டீமுக்கு. அந்த 9 பேரில் ஒருத்தர் மட்டும் ஹைப்போகிளிசிமியான்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. மீதி 8 பேருமே ரொம்ப சிவியரான இஷ்யூஸ்னால இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் சிவியரான செஸ்ட் இஷ்யூஸாலையும் நிறைய பேர் ஸ்கல் ஃப்ராக்சராலையும் இறந்து போயிருக்காங்க. ஆனால் யாராவது அவங்கள கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கணும். எல்லாமே அவங்களுக்கு இன்னர் இன்ஜுரிஸ் தான் ஆயிருக்கு. வெளியில் எதுவுமே இல்லை, எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை சில பேர் அவலாஞ்சி தியரி மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மேபி இது வெதர் கண்டிஷன் மூலயமா நேச்சுரலாக நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. சில பேர் ரஷ்யா ஏதாவது ஒரு மிலிட்ரி டாஸ்க்கை அவங்க கொடுத்துருக்கலாம், அதனால இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. சில பேர் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா இது நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுக்குமே ஒரு 100% எவிடன்ஸ் கிடையாது, எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. நீங்கள் இந்த இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் லிவ் பண்ணுங்கள். இது ஒரு நேச்சுரலான டெத் தானா, லைக் அவலாஞ்சி தியரி மூலயமா சொல்கிற மாதிரி இது ஒரு வெதர் கண்டிஷனால் நடந்த ஒரு டெத்தா, இல்லைனா இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மமான பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு கமெண்ட்ஸில் லிவ் பண்ணுங்கள். Until then, signing off, Nakshitra. Thank you.